சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை ஓதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வில்லையே. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசி, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தொலைத்தொடர்பு, பத்திரிக்கை, நம்ம ஃபோனில் இருக்கிற சிக்னல், மதர் போர்டு, கம்ப்யூட்ரு, இதெல்லாம் இந்த ராசிக்குள்ளே தான் வரும். அதுக்கு புதன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி, ஆட்சி ஆவார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது காற்று ராசி, புயல் காற்று ராசின்னே சொல்லலாம். புதன் அப்படிங்கிறது படிப்பு கிரகம், பேச்சு கிரகம், நல்ல திறமையாக சிரிப்புக்கு பேச்சுக்கெல்லாம் இந்த புதன் தான் அதிபதி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இதுலேயே இந்த ராசிலேயே ஆட்சி ஆவார் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாளராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்ககிட்ட பேசி மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நின்றுட்டுருப்பாங்க, ஜெமினி பொம்மையாட்டும் நின்றுட்டுருப்பாங்க. இவங்க வந்துட்டு யாராச்சும் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க, யாராச்சும் பேசி துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறையா பேசுவாங்க, படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பேசுவாங்க, கணக்கில் நல்லா துல்லியமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி போய் 4 உச்சமாவார், ஆட்சி உச்சமாவார் கன்னியில். படிப்பு விஷயத்தில் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் வந்துடும். தாயும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சொத்து பத்து, கடன் வாங்கினாச்சும் இவங்க சொத்து பத்து சேர்த்திடணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. சொத்து பத்து சேர்த்துறதுல இவங்களுக்கு அதிகமான ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்டா இங்கே வந்து நீ வந்து கடன்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு அது 6வது வீடு, இவங்களுக்கு 4வது வீடாக வர்றதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கினாச்சும் சொத்து பத்து சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க ரொம்ப திறமைசாலியான ஒரு நபராக இருப்பாங்க, புத்தி கூர்மையான நபராகவும் இருப்பாங்க, எல்லாரும் சிரிக்கிற நபராகவும் இருப்பாங்க. ஏன்னா புதன்னா சிரிப்பு, அறிவு கிரகம் இல்லையா, எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சிரிக்கிறாரா இல்லையா தெரியலைங்க சார், ஆனால் கூட நாம் பேசுகிறோம் இல்லையா, நாமளும் சிரிக்காமல் இருக்க முடியாது. ரொம்ப கவர்ச்சிகரமான பேச்சாக இருக்கும், நல்ல சிரிப்பு கலந்த பேச்சாக இருக்கும். நல்ல நாம் வந்து உள்ளுணர்ந்து வாங்கிட்டோமா நமக்கு யூஸ் ஆகிற பேச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நீங்கள் மொத்தத்தில் ஒரு புத்திசாலியான ஒரு ராசி லக்னம்னே சொல்லலாம். இதை மேற்கொண்டு நாம் அடுத்த வீடியோவில் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ராசி எப்படி இருக்கும், அதை என்ன செய்தால் நல்லா இருக்குன்னு நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க. நன்றி, வணக்கம்.